உங்களுக்கு தெரியும், நான் பௌத்த மதம் மீது எங்கள் தேரர்கள் மீதும் மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ளேன். அதே போல் உங்களுக்கு தெரியும், எங்கள் நியோஜ எமதி முனீர் மௌலவி அவர்கள் சம்பந்தமாக ஞானசார தேரர் அவர்கள் சில வெறுக்கத்தக்க ஜாதிவாத பேச்சுகளை பேசியிருந்தார்கள். அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏற்கனவே இலங்கை நீதிமன்றத்தில் 2 முறை தண்டனை பெற்று ஒரு முறை ஜனாதிபதி அவர்களின் சமாபம் எடுத்துக்கொள்ள பெற்ற ஒருவராயிருக்கிறார். அவர் வருங்காலத்தில் இது போன்ற ஜாதிவாத பேச்சுகளை பேசினால் எங்கள் அரசாங்கம் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து சட்ட நடவடிக்கை எடுக்கும். அதே போன்று நான் பாதுகாப்பு அமைச்சருக்கு ஒரு விஷயத்தை கூறிக்கொள்கின்ற விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், திகன, பேருவல, கென்றி போன்ற இடங்களில் நடந்த வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதோடு அது சம்பந்தமாக ஜாதிவாதி கருத்துக்களை பரப்பிய அனைவர் மீதும் ஒரு விசாரணை கமிஷன் ஒன்றை ஏற்படுத்தி இதன் பின்பு இந்த நாட்டில் எந்த ஜாதிவாத எந்த மதவாத பிரச்சனைகளும் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு எங்கள் சில முஸ்லிம் எம்பிக்கள் பலஸ்தீனத்தை பற்றி நீதி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று தாஜுதீனுக்கு நடந்த அநீதியை பற்றி பேசாதவர்கள் இன்று பலஸ்தீன் மக்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். பலஸ்தீன மித்தத்துவ சங்கமையில் எங்கள் பிமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் முன்னாள் தலைவராக இருந்தார்கள். இந்த தடவை எங்கள் புத்த சாசன அமைச்சர் சுனில் சனவி அவர்கள் தலைவராக இருக்கிறார்கள். நாங்கள் பலஸ்தீன மக்களுடன் தான் முஸ்லீம்கள் அனைவரும், இந்த அரசாங்கமும் நிச்சயமாக இருக்கின்றது. நாங்கள் எந்த விதத்தில் பயங்கரவாதத்துக்கும் துணை போகக்கூடிய ஒரு அரசாங்கமாக இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக நிச்சயமாக இருக்கின்றோம். இன்று முஸ்லிம்கள் மீது பாரிய கரிசனையுடன் எங்கள் ஜனாதிபதி நடந்து கொண்டுள்ளார். முஸ்லிம்களுக்கு தேவையான அனைத்து அபிவிருத்திகளையும் கட்சி பேதம் பார்க்காமல், மத விடயங்கள் பார்க்காமல், இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு சேவையை செய்து கொண்டுள்ளார். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk